ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த விஜயும் அவங்களும் அவுட்டிங் போனது தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து அந்த ராஜேஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க பார்த்தியா, அதுதாங்க பெரிய தப்பு. அப்படி சொல்லிட்டு போனதுனால அவன் வந்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு பிளானை பண்ணி அதில் வந்துட்டு பெரிய ஒரு சொதப்பல் வேலையை செஞ்சு விட்டா. அதனால் இவங்க கார் தெரியாமல் போய் ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிச்சு. அது மூலியமாக அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம விஜய்க்கு வந்த சோதனை, இவங்க எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வெளில போகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் ஆப்பு வச்சிட்டா. கடைசியில் அப்படியே நல்ல மாதிரியே சீனா போட்டா பாருங்க. அது தாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரிகிட்ட சொல்ல, அவள் அப்படியே பறந்துச்சு ஓடி வரா. என்ன தைரியம் தான் நீ அந்த பையன் மேலே காரை ஏற்றிட்டு உன் பாட்டு போக பார்க்குவேன், நாங்கள் மட்டும் உஷாராலும் சரி நீ பாட்டு ஓட்டுக்குவா. அதுக்கப்புறம் அந்த பையனோட நிலைமை என்ன ஆகுது, நீங்கள் எவ்வளோ பணாச்சு சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொன்னாலும், நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் தான் பணக்காரங்களாச்சு, பணத்தை வச்சு என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை நீட்டுவீங்க. ஆனால் அந்த பையனோட கால் கை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, அவனோட வாழ்நாள் முழுக்க அவன் வேலைக்கு போகிற மாதிரியும் நாங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம், அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிடுவோம், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னா. இல்லை முடியாது, முடியவே முடியாது, நீங்கள் ஒரு நாளைக்கு ஜெயிலில் இருந்து பாருங்கள், அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும், அந்த பையன் கண் முழிக்கிற வரையும் நீங்கள் ஜெயிலில் இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மல்லிக்கு கதறி கதறி அழுவுறது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வள்ளி தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு, உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன், உனக்கு நல்லது நினச்சாலும் சரி கெட்டது நினச்சாலும் சரி நான் தாங்க கஷ்டப்படுறேன், உனக்கு நீ நல்லா தான் இருக்க, உன்னை வெளில கூட்டு போகணுன்னு நினச்ச பார்த்தியா, அதுதான் என் தப்பு, வெண்பா பேச்சை கேட்டனாலே நான் கண்டிப்பாக, அது உன் பேச்சில் உன் இதில் வந்து கேட்டேன்னா கண்டிப்பாக நான் கஷ்டம்தான் படுறேன், உனக்கெல்லாம் உதவி பண்ணது என் தப்பு தான், என்னை விட்டு தயவு செஞ்சு நீ அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன கடகடன்னு அழுங்குறாங்க. இருந்தாலும் உங்களை விட்டு நான் எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும், ஜெயிலில் உங்களை பார்க்கறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதும், ஓ உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னா நீ வந்து ஜெயிலில் உட்காந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு. தயவு செஞ்சு நீ எதுவுமே பண்ணிடாத, என் அக்கா கிட்டேயே விட்டுரு, என் அக்கா ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்னை வெளியே கூப்பிட்டு வந்துடுவா, அதை விட்டுட்டு சும்மா நீ வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ட்ராமா பண்ணியிருக்காரு சரியா, என் அக்கா கிட்ட விட்டேன்னா அவளே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட விஜய் வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணலை, ராஜேஸ்வரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன விஜய் சார் இப்படியெல்லாம் இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே கஷ்டம் தான், ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல, சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படியாச்சும் இருந்துக்குவாங்க, ஆனால் மல்லியை மட்டும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னா அதை மட்டும் கேட்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லியை வந்து வீட்டுக்கு ராஜேஸ்வரி கூப்பிட்டே போகல, அவள் ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு வரா, எந்த நேரத்துக்கு வர பார்த்தியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு மேலே உன்னை பார்த்த நாள்லேருந்து என் தம்பிக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை, உன்னை வந்து அவன் பார்த்துருக்கவே கூடாது, எப்படி தான் மூதேவியாட்ட வந்து எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டே தெரியல, உன்னை பார்த்த அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இருக்குது, ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியோ, நீ தொட்டதும் பிரச்சனை, நீ பார்க்குறதும் பிரச்சனை, நீ கை வைக்கிறதும் பிரச்சனை, இதனால் எங்கள் வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு, உன்னை வந்து பார்த்தது தான் பெரிய பிரச்சனையே, தயவு செஞ்சு எங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடு, நீ போனால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு சொல்ல, ஏன் மேடம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் உடைய வேலை முடிந்தாங்க, நான் ஏதாச்சும் உங்களை வந்து இது பண்ணுறேன்னா, ஏன் என்னை மட்டும் நீங்கள் இப்படி டார்கெட் பண்ணுறீங்க, நான் வந்து எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறேன், நல்லது நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீ ரொம்ப நல்லது நினச்சி பார்த்தியா, அதனால தான் இப்போ என் தம்பி போய் அங்கே ஜெயிலில் கம்பியை நின்றுக்கிறான், சரி சரி நீ அதெல்லாம் விட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு, நீ இருக்கிற வரைக்கும் நான் எங்களுக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் தான், சும்மா எங்களுக்கு டென்ஷன் பண்ணுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசினுங்கிறா. ரொம்ப ஆடாத ராஜேஸ்வரி, முன்னால தான் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆதாரம் அப்படின்ற ஒன்று இல்லாதனால நீ வந்து இப்போதைக்கு தப்பிச்சுன்னுக்கிற, உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இவ தான் ஏதோ மலையவே சரிச்சிடுற மாதிரியும், இவளால் மட்டும்தான் விஜய் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஓவராக சீனை போட்டுங்கிறா. போடு என்ன பண்ணுறது, விஜய் வெளியே வரத்துக்காக அமைதியாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து வீட்டுக்கு வந்தாரா, இல்லை ஜெயிலே கம்பியை நின்கிறாரா, இல்லை கம்பியை நீட்டி கழித்தின போகிறாரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுவீங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.